இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம இப்போ பார்க்க இருக்கோங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு கிடைச்ச அந்த மிக மிக முக்கியமான தகவல்களில் இது ஒன்றுங்க. 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தங்களுக்கு மறு நியமன தேர்வின்றி நேரடி நியமனம் வழங்க கோரி தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் மனு அளித்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் இவர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்க அரசாணை 149 ரத்து செய்ய வேண்டும் என்பதையும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் முக்கிய கோரிக்கைகளாக முன்வைக்கின்றனர். இந்த விவகாரத்தை வரவேற்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எழுப்புவதாக உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக போராடி வரும் ஆசிரியர்களிடையே ஒரு புதிய விடியலுக்கான நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளதுங்க. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணை 175 குறித்த முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். பட்டதாரி ஆசிரியர்களுடைய நேரடி நியமனத்தில் பின்பற்ற வேண்டிய உள்ளிட ஒதுக்கீடு மற்றும் திருத்தப்பட்ட சிறப்பு விதிகளை பற்றி தான் விரிவாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக தமிழ்நாடு அமைச்சு பணிகளுக்கு வழங்கப்பட்ட 2% இடஒதுக்கீடு மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஒதுக்கீட்டில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் வீடியோவில் பார்க்க இருக்கோங்க. ஆசிரியர்களுக்கான வயது வரம்பு, கல்வி தகுதிகள் தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமத்தின் விதிகளுக்கு ஏற்ப நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது உறுதிப்படுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 309 கீழ் ஆளுநரின் ஒப்புதலோடு இந்த விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கிறது. கல்வித்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்புவதில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இந்த அறிவிப்பு விளக்குகிறதுங்க. 2013 டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனம் மற்றும் கல்வித்துறையில் முக்கிய மாற்றங்கள் ஒரு முழுமையான பார்வை தான் நம்ம பார்க்குறோம். நியமன தேர்வு இன்றி ஓகேங்களா, இந்த நியமன தேர்வு 2013 டெட் ஆசிரியர்களுடைய கோரிக்கை, போராட்டம் மற்றும் பின்னணி. 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு அரசாணை 109 ரத்து செய்துவிட்டு நேரடி பணி வழங்க வேண்டும் என்பது இவர்களுடைய முக்கியமான கோரிக்கை. தேர்தல் வாக்குறுதி 177 திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டபடி 2013 டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்து பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்துகிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த கோரிக்கைகள் சட்டமன்றத்தில் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. அதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற இந்த தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா முதல்வரின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இதற்கான அரசாணை 175 பள்ளி கல்வித்துறையில் நேரடி நியமனத்தின் உள்ளிட ஒதுக்கீடு மற்றும் தகுதிகளை மறுசீரமைப்பு செய்வது தொடர்பாக விதிகளை இந்த அரசாணை உங்களுக்கு விளக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அரசாணை 175 ஜீவோ ஆசிரியர் நேரடி நியமனத்தின் உள் இடஒதுக்கீடு, அதிகபட்ச வயது வரம்பு மற்றும் கல்வி தகுதிகளை முறைப்படுத்துதல் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறையில் இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இப்போது பார்த்திங்க அப்படின்னா சில மாற்றங்கள் இருக்குது. உள்ளிட ஒதுக்கீடு, வயது வரம்பு மற்றும் தகுதி. என்சிடிசி வழிகாட்டுதல் அடிப்படை ஆசிரியர்களுக்கான அதிகபட்ச வரம்பு மற்றும் கல்வி தகுதிகளை நிர்ணயம் செலுத்தி இந்த அரசாணை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 10லிருந்து 8% இதை மாற்றம் செஞ்சுருக்காங்க. நேரடி நியமனத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒதுக்கீட்டை 10லிருந்து 8% குறைத்து திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது வேதனைக்குண்டது. அமைச்சரின் தலையீடு தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மூலம் சட்டமன்றத்தில் இந்த கோரிக்கைகளை எழுப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத குத்துமதிப்பாக சொல்கிறாங்க. 2026 மற்றும் 27 பட்ஜெட் ஆசிரியர்களுக்கான எதிர்பார்ப்புகள். 2026 மற்றும் 27 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய மதிப்பெண் குறைக்க போகிறாங்க. நீதிமன்ற உத்தரவு மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்று தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. பட்டதாரி மற்றும் முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. நிலுவையில் உள்ள பிடி மற்றும் பிஜி வெஸ்டர்ன் பணியிடங்களை இந்த ஆண்டு ஒதுக்கீடு இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் 1 மாதத்தில் இதற்கான ஜீவோ பாஸ் பண்ணி ஆல்ரெடி படித்து முடித்தவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் கொடுக்க போகிறாங்க. ஆசிரியர்களுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு. அகவிலைப்படி டிஏ உயர்வு மற்றும் மருத்துவ காப்பீடு மற்றும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு இதில் செய்யப்படுது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ விரைவில் இதெல்லாமே நடைமுறையில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம்.
எதிர்பார்க்கலாம்? ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த கோரிக்கைகள் எல்லாமே எப்போ நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்றத